போதும்டா எப்பா. I am tired of this stuff. Content. இப்போ எங்க பார்த்தாலும் இதுதான். யாரை கேட்டாலும் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுங்க, பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணுங்கன்றாங்க. பட் எனக்கு ஒரு கொஸ்டின், இஸ் திஸ் ரியல் ஆர் வி ஆர் ஃபேக்கிங் அவர்? பிகாஸ் முன்னெல்லாம் கான்டென்ட் கிரியேஷன் ஒரு பேஷன் ட்ரிவனான ஜாப் இருந்துச்சு. பட் இப்போ அது ஜஸ்ட் ஒரு மணி மேக்கிங் டூல் ஆயிடுச்சு. பிகாஸ் எப்போ பிசினஸ் ஓனர்ஸ், பிராண்ட்ஸ் அண்ட் சிஇஓஸ் எல்லாருமே ஒரு பர்சனல் பிராண்டுக்காக கான்டென்ட் கிரியேஷனுக்கு வந்தாலும் அப்பயே கான்டென்ட் கிரியேஷனோட ரியாலிட்டி அண்ட் அதோட நேச்சர் போயிடுச்சு. கான்டென்ட் கிரியேஷனை மணி மேக்கிங் டூலாக மாற்றிய பின் அண்ட் இத தருண் ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல சூப்பரா சொல்லியிருந்தாரு. பிரேக் பண்ற கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். இங்க இருக்கிற எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் பாய்ஸ் தான். பர்சனல் பிராண்டிங் பாய்ஸ்னா என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த கண்டென்ட் பர்சனாலிட்டின்றது அவங்க பர்சனாலிட்டியே கிடையாது. நான் என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 2021 எதுவுமே இல்லை. ஒரு ப்ராப்பரான செட்டப் இல்லை, கேமரா இல்லை, ஒரு ப்ராப்பரான மைக் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கெஸ் வாட், ஐ மேட் எவ்ரிதிங் பாசிபிள். நானே எனக்கு ஒரு மைக் செஞ்சுக்கிட்டேன். ஈவன் தான் நான் வச்சிருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆனாலும் அந்த சேனல் டெடிகேட்டடா வீடியோஸ் போட்டு 1K ரீச் பண்ணுச்சு. இப்போ எப்படி ஒரு செஸ்னாலே கூஃபிஜன் ஆன மாதிரி, லைக் செஸ் மாதிரியான ஒரு அன்பாப்புலரான நீஷை ஒரு காமன் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அது ஒரு ரிலேட்டபிள் மீம்ஸ் அண்ட் எடிட்டிங் ஸ்டைல் இல்லாமல் முடியாது. இதை நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே பேப்ளேடுக்காக பண்ணேன்னு சொன்ன நம்புவீங்களா? யா, என்னோட பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். பட் இப்போ என்னோட வீடியோஸ் எதுவுமே யூடியூப்ல அவைலபிளாக இல்லை. ஈவன் எனக்கு கூட நெக்ஸ்ட் டேல போஸ்ட் பண்ணது தெரியும். பட் கெஸ் வாட், we are still ahead of many people who are still confused and fear about their perception of their post. So it's a win. So content creation ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டப் இல்ல கேமராவோ இல்ல மைக்கோ தேவையில்லை. ஜஸ்ட் உங்க ரியல் பர்சனாலிட்டி அண்ட் டெடிகேஷன் இருந்தா போதும், கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஜேர்னி பத்தி சொல்ல போறேன். நீங்களும் இந்த ஜேர்னியில் ஒரு பார்ட் ஆகணும், மறக்காம இந்த ஃபாலோ பட்டன் அழுத்திக்கோங்க. ஸோ சர்வேஷ் signing off. Pressure. Changes everything. Pressure.